அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் அப்படிங்கிறது மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமான ஒன்று. வார்த்தையிலையும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அனாவசியமாக பேசுவதை குறைத்து கொண்டாலே இந்த காலம் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் அது தடையாக நிற்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும். நிதானமாக எல்லா வேலைகளையும் தங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் தங்களுக்கு இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு சேர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக சேருங்க. கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சமாகத்தான் குறையும். அதே போல் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு செயற்படும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை
பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய அழகு, வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும். காரணம் திறமையான சிந்தனை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, அனைத்துமே சுபமாக நடந்து முடியும். அதே சமயம் நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க. இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் பொறுமையை கையாளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது. அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க. வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்வீங்க. லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க. வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறதுங்க. இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும். கடன் சுமையும் படிப்படியாக குறையும். வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம். பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நிதி, பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படதான் செய்யும். குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம். சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம். இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க. அதே மாதிரி வியாபாரம், தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது. நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம். தேவையற்ற ஆசைகளும் அதனால் செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு குறையும். 1.5 ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமையில் சாதகமான நிலைகள் கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அவ்வப்போது கிரகங்களின் அமைப்பு பல விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பலவிதமான
விதமான தொந்தரவுகளையும் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி சில இளைஞர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதன் காரணமாக அவர்கள் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவீங்க. அதே மாதிரி சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இளம் வயதினரிடம் பேசும்போதும் பழகும்போதும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பட்ட விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று.